Hi friends, welcome back to Majestic Tamil and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப் ஃபவுண்டைன் கிடையாது, ஒரு டேபிள் டாப் கிராஃப்ட் தான் நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ இந்த கிராஃப்ட் எப்படி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பவுல் ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அதோட நீங்க வந்து ஒரு பிளான்ட் கூட நீங்க வந்து வச்சு பிளான்ட் ஸ்டாண்டாகவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அந்த கிராஃப்ட் எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியலாக நம்ம வந்து ஒரு லெதர் க்ளவுஸ் நம்ம வந்து எடுத்திருக்கேன். ஸோ லெதர் க்ளவுஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கிளாத் க்ளவுஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பாக்ஸில் நான் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஏன் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். மற்ற சிமெண்ட்னால் வந்து கிடைக்காது, நார்மல் சிமெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கு இப்போ நான் வந்து ஒரு க்ளவுஸ் அளவுக்கு நான் வந்து ஒயிட் சிமெண்ட்டை நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதோட நான் வந்து வாட்டர் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிமெண்ட் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லெதர் க்ளவுஸை நம்ம வந்து அதில் அந்த சிமெண்ட்டை வந்து அதில் வந்து போஸ்ட்போன் பண்ணிடலாம். மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிமெண்ட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபிங்கர்ஸ்லலாம் கூட நமக்கு வந்து கரெக்டாக வந்து சிமெண்ட் போயிருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இல்லை வந்தால் ஃபிங்கர்ஸ்லாம் கூட வந்து டிஸ்கனெக்ட் ஆகி போயிடும். ஸோ அப்புறம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபைனலி நம்மளுடைய 2 க்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கர்வாக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் நம்ம வந்து பண்ணணும். இதே போல் 2 கையும் சேர்த்து வச்ச மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே போல் நான் வந்து பவுல் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. நம்ம கரெக்டாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிங்கர்ஸ்லலாம் கூட சிமெண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 1 டேக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். நடுவில் வந்து கொஞ்சம் இறங்கி என்ன மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்ட் எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே போல் இதையும் வந்து கொஞ்சம் சேஃபாகவே ரிமூவ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்து திரும்பியும் முதல்லேருந்து பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ அந்த லெதர் க்ளவுஸை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லெதர் க்ளவுஸை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபிங்கர்ஸுக்கு நடுவில் கூட இந்த லெதர் வந்து மாட்டியிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸு கூட உடைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஃபைனலி நம்மளுடைய க்ளவுஸை தான் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்தீங்க இப்படி தான் இருக்கும். இப்போ இதை சாஃப்டாக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணணும். ஸோ சாண்ட் பேப்பர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் கடையிலலாம் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சாஃப்டாக நம்ம வந்து நம்மளுடைய ஹேண்டு வந்து செய்ய போகிறோம். ஆல் ஓவராக எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சாஃப்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை ஹேண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியும் சாஃப்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து நைஃப் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து சாஃப்ட் ஆகலை அப்படின்னா இதே போல் வந்து நைஃப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து சாண்ட் பேப்பரை வச்சு பண்ண முடியாததை நீங்கள் வந்து நைஃப் யூஸ் பண்ணி சீக்கிரமாக சாஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து சாஃப்ட் பண்ணோம். ஸோ அதுக்கும் இல்லாமல் நைஃப் யூஸ் பண்ணி சாஃப்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து இதே போல் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துடலாம்.
நம்மளுடைய ஃபைனல் ப்ரொசீஜரை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் கோல்டு கலர் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அந்த கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதே போல் நான் வந்து கோல்டு கலர் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ண போகிறேன். ஃபைனலி நம்மளுடைய 2 கோல்டு ஹேண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் தான் தெரிஞ்சுது. ஸோ இப்போ பிளான்ட்டு ஃபிஷ் பவுல்லாம் வச்சு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிரியேட்டிவான ஒரு டேபிள் டாப் டெக்கரேஷனான ஒரு இண்டோர் பிளான்ஸும் பவுலும் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் எப்படி செய்யுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.